இப்போ என்னம்மா பண்றீங்க? சுக்காப்பி பண்ண போறேன். என்னெல்லாம் தேவை அதுக்கு? கருப்பட்டி, ஓமம், திப்பிலி. இல்ல மறுபடியும் கணக்கு கரெக்டா தெரியல. என்னதெல்லாம்? கருப்பட்டி, ஓமம், திப்பிலி, அப்புறம் மிளகு, அப்புறம் சுக்கு, ஏலக்காய், 2 கிராம்பு. இதெல்லாம் அரைச்சி இதெல்லாம் தூள் பண்ணி இங்கே வச்சிருக்கேன். சரி, இப்போ என்ன செய்யணும்? முத தண்ணி அடுப்பில் கருப்பட்டி வச்சுட்டு தண்ணி ஊற்றணும். இது என்ன செய்யணும்? இது கொதிக்க விடணும். எவ்வளோ நேரம்? ஒரு அரை மணி நேரம். அரை மணி நேரத்துக்கு மேலே கொதிக்கணும். கொதிக்க நல்லா இன்னும் இது வந்து இவ்வளோ தண்ணி இருக்குது, கம்மியாகணும். அந்த அளவுக்கு கொதிக்க வைக்கணும். அப்படியா? சரி சரி. அரை மணி நேரம் கொதிக்கணும். அரை மணி நேரத்துக்கு மேலே கொதிக்கணும். அப்படியா? சரி. தண்ணி எவ்வளோ ஊற்றணும்? தண்ணி இப்போ நான் 1/2 லிட்டர் ஊற்றிருக்கேன். ஓகே. இன்னொரு 1/4 லிட்டர், மொத்தம் 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றணும். 3/4 லிட்டர்? ஆமாம். அது 1/4 லிட்டர் வர வரைக்கும் கொதிக்கணும். சரி சரி. கொதிச்சு இது 3/4 லிட்டர் தண்ணி. சரியா? இதில் எதுவும் இனிமேல் போடணுமா? ஆமாம், கொஞ்சோண்டு காப்பி தூள் போடணும். காப்பி தூள் போட்டால் தான் கொஞ்சம் மணமாக இருக்கும். அப்படியா? எந்த காப்பி தூள் அப்படிலாம் இல்லைல்ல? இது ஊரில் கிடைக்கும் அம்பாள் காஃபி தூள் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா வேறு எந்த காஃபியும் பரவாயில்ல. ஊரில் உள்ள காஃபி தூள் கிடைச்சா நல்லாயிருக்கும். இல்லைனாலும் இது கேரளா கடையில் கிடைக்கும். அப்படியா? காமிங்க. காஃபி பேர் இது காமிங்க. அச்சா, போடுங்க. எவ்வளோ? ஒரு ஸ்பூன்? ஒரு அரை ஸ்பூன் பேருக்கு போட்டுக்கோங்க. சரி, ஓகே. ஸ்மெல்லுக்கு, இது ஒரு டேஸ்ட்டுக்கு போடலாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் வாட நல்லா இருக்கும். சரி, ஓகே. சரி, அரை மணி நேரம் அப்படியே விட்டுறணும். ஆமாம். இல்லை, இந்த தூள்லாம் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி சூடானதும் இந்த தூள்லாம் போட்டு கொதிக்க வைக்கணும். அப்படியா? சொல்லுங்கம்மா. இப்போ என்ன செய்யணும்? தண்ணி சூடாயிட்டா இப்போ நல்லா சூடாயிட்டா இப்போ நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம்ல, சுக்கு, மிளகு, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் நல்லா கலந்து கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன் அம்மா. கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் நடக்கும். இது கொஞ்சம் நல்லா காட்டமாக இருக்கும். பார்த்து இது எந்த அளவுக்கு வேணுமோ அது போட்டுக்கோங்க. ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருக்கும், குடிக்கிறதுக்கு நல்ல காட்டமாக இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகும்? சுக்கு காப்பி எதுக்கெல்லாம் குடிக்கலாம்? இது சுக்கு காப்பிக்கு நல்ல தலைவலி, உடம்பு வலி. நான் இதில் ஓமம், கிராம்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால உனக்கு நல்ல இருமல், உடம்பெல்லாம் கை காலெல்லாம் ரொம்ப உளைச்சலாக இருக்கும்ல, அவங்களுக்குலாம் 1 கிளாஸ். இதில் இன்னும் 2 வெத்தலை சேர்க்கணும். 2 வெத்தலை பிச்சு போட்டு அப்படி பச்சையாகவே வெத்தலையை போட்டால் நல்லா கை காலெல்லாம் வலி. குடித்து நைட்டு படுத்து காலைல எந்திரிச்சா அப்படி இருக்கும். ஏன்னா வெத்தலை கிடைக்கல, அதனால் வெத்தலை போடலை. வெத்தலை மட்டும் 2 வாங்கி அதை பிச்சு போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். குடிச்சு நைட்டு படுக்கும்போது 1 கிளாஸ் குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா காலையில் அவ்வளோ நல்லாயிருக்கும். எப்போ குடிக்கலாம்? ராத்திரி தான் குடிக்கணுமா இல்லை எப்போ குடிக்கலாமா? இல்லை, நைட்டு தான் குடிக்கணும். நைட்டு படுக்கும்போது குடிக்கணும். சாப்பாடுலாம் முடிச்சுட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் கற்கல்ல ஒரு 6-7 மணிக்கெலாம் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஒரு கற்கல்ல ஒரு 7 மணிக்கு குடிக்கணும். குடித்தா சாப்பாடு முடிச்சுட்டு படுக்கும்போது 1 கிளாஸ் குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். புரியுது. சரி, இப்போ என்ன செய்யணும்? அதை அப்படியே விட்டுறணும். ஆமாம். இது இனிமேல் இப்போ 3/4 லிட்டர் தண்ணி இருக்குல்ல, இது 1/4 லிட்டர் தண்ணி வர்ற வரைக்கும் அதுக்குள்ள இது கொஞ்சம் குறைச்சி வச்சிடணும். அது பாட்டு கொதிச்சுட்டு சிம்ல வச்சிடணும். ஆமாம். அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். சரியா? இல்லை, ஃபாஸ்ட்டாக வச்சா கூட கொஞ்சம் கொதிக்கும். குறைச்சி வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு. சரி. சொல்லுங்கம்மா. எவ்வளோ நேரம் விட்டீங்க? 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம் ஆயிட்டா? சரி, இப்போ என்ன செய்யணும்? இப்போ அரிப்பு வச்சு அரிச்சு கிளாஸில் ஊற்றணும். ஓகே. ஊற்றி சுட சுட குடிக்கணும். சுட சுட. சரி. இது மாசத்துல எத்தனை தடவை குடிக்கலாம்? மாசத்துல 1 ட்ரிப் 2 ட்ரிப் தான் குடிக்கணும். இதில் நிறைய மருந்து சேர்க்கறதுனால அடிக்கடிலாம் குடிக்கக்கூடாது. மாசத்துல ஒரு டைம் இல்லை 2 டைம் தான். அடிக்கடிலாம் இது குடிக்கக்கூடாது. இதில் நிறைய மருந்து பொருள் சேர்த்து அது வயிற்றுக்கு குடிக்கணும். எப்போவாது குடிக்கணும். அடிக்கடிலாம் இது சேர்க்கணும். அவ்வளோ நல்லது இல்லை. இல்லை 2 ட்ரிப் சாப்பிடலாம் மாசத்துக்கு. சரி, அப்போ ஆயிட்டலாம். ஓகே. சரி, ஓகே.